அப்போ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்லை. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய், ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைனை போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவருக்கு தெரியாதா தலைவருக்கு? அப்படி நீ நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை. முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்க கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா, திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.